கர்த்தருக்கு மகிமை உண்டா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவனாய் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக அவரை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையிலும் ஜெபங்களை எடுத்து வந்த அன்பு சகோதரிகளை இந்த நாட்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக என்றும் துதிகளை எடுத்து வந்த சகோதரிகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக என்றும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் இந்த நாட்களிலே கடந்த கிழமையிலே விசுவாசிகளுக்குரிய அடையாளங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களில் நான் சில காரியங்களை பேசிக் கொண்டிருந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளினுடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ராட்சியம் என்ற ரீதியிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே இந்த நாங்கள் கடந்த கிழமையிலே இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதற்கு ஆதாரமாக இந்த நாட்களிலே மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்திலே 16வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஒரு சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அருமை பிள்ளைகளே, எப்படி என்றால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, இந்த மார்க்கு 16வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்ப்பங்களை எடுப்பார்கள். இரண்டாவது பகுதி, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்ப இப்படியாக இந்த நாட்கள் இங்க பார்க்கிற வேளையிலேயே இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகள், அப்படியானால் இன்றைக்கு விசுவாசிகளாலே நடக்கிற அடையாளங்கள் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற சில காரியங்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிற அந்த பகுதியை இந்த நாட்களை நாங்கள் சற்று திரும்பி பார்ப்போமா இருந்தால், அங்கே ஒருவருடைய அந்த ஆவிக்குரிய தன்மை அதை குறித்து சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், இந்த ஆவிக்குரிய தன்மையை இந்த நாட்களிலே நிரூபிக்க சர்ப்பங்களை எடுத்தல் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அது எப்படி என்று சொல்லி சொன்னால், சர்ப்பங்களை எடுத்தல், விஷத்தை கொடுத்தல் போன்ற காரியங்கள் அங்கே சடங்கு போல் இந்த நாட்களிலே செய்யப்பட்டு சோதிப்பார்கள். ஆனாலும் அவர்களுடைய, ஏனென்றால் பாருங்கள், இன்னும் அங்கு ஒரு சவாலாகி விடக்கூடாது. இவைகளை எல்லாம் விசுவாசிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யும் போது அடிக்கப்படுகிற ஆபத்தான நேரங்கள் வருகிற வேளையிலே சந்திக்க நேரிடும் சவாலாகவும் இந்த நாட்களை காலத்திற்காக அப்படியான காரியங்களாகவும் இருக்கிறதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்காக இந்த நாட்களை நாங்கள் போய் உடனே சர்ப்பங்களை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்களே பாம்பு கடியாதுன்னு சொல்லி கையில ஓடிச்சா பாம்பு கொத்தி தான் போயிடும். ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கா தேசத்தில் இந்த நாட்களில் நடந்தது பெரிய பரவலாக இந்த நாட்களில் யூடியூப்ல போய்கொண்டிருந்தது. அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே ஒரு தேவனுடைய ஊழியர் இந்த நாட்களே இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பாம்பை எடுத்து இந்த நாட்கள் என்ன செய்வார்னு சொன்னா அப்படியே பிடித்து கொண்டு நடனம் ஆடி காரியங்கள் செய்து கொண்டிருப்பார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதானே, சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதானே, அந்த விதமாக அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். திடீரென்று பார்க்கிற வழியிலே அந்த பாம்பு அவர்களை பாம்பு தீண்டி விட்டது. தீண்டினதுக்கு பின்பாக அந்த நாட்களில் அவர்களை அந்த ஊழியர் ஒருவருக்கு 2 விரல்களும் இன்னும் கலட்டப்பட்ட காரியங்கள் நடந்தது. அதுக்கு பெரிய அருமையான கர்த்தருடைய அதுக்கு பிறகு இந்த நாட்களை மறுபடியுமாய் அவரோடு சேர்ந்து இன்னொரு ஊழியர் இந்த நாட்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற வழியிலே பாம்பு கடித்து அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். இப்ப பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. இப்ப இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களில் எப்படி என்றால், இந்த சர்ப்பங்களை எடுக்கிறது என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்கள் அங்கே அந்த எதிர்பாராத விடமாக இந்த நாட்களில் நடக்கிற காரியத்தை தான் இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் கடந்த முறை நான் சொல்லியிருந்த இந்த நாட்களில் சாது சுந்தர் சிங் அவர்களுக்கு பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்களுக்கு நஞ்சு வச்சு இந்த நாட்களை அவரை கொல்லும்படியாக அவர் தீர்மானித்தார்கள் சொல்லி எங்க பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதே விதமாக இன்றைக்கு அது பாருங்கள், எதிர்பாராத விதமாகத்தான் அந்த காரியங்கள் இந்த நாட்களில் அவர்களுக்கு நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதே விதமான காரியத்தை தான் இன்றைக்கு இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். என்னவென்று சொல்லி சொன்னா பாருங்கள், அது ஒரு எதிர்பாராத விதமாக நடந்த காரியத்திலே ஆண்டவர் அவரை காப்பாற்றி அங்கு என்ன செய்தார், தன்னுடைய ராஜ்யத்துக்காக தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாகவும் அங்கே இந்த நாட்களிலே ஒரு சாட்சியாகவும் நிறுத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். மரிமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் இந்த ஆண்டவர் செய்கிற காரியம். ஆனா இதற்காக இந்த நாட்களை நாங்கள் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லி இந்த வார்த்தையோடு இந்த நாட்களை நாங்கள் விளையாடக்கூடாது. இன்றைக்கு அநேக
அநேக ஊழியர்கள் இந்த நாட்கள் என்ன செய்வார்னா கர்த்தருடைய வார்த்தையோடு விளையாடுகிறது. அந்த வார்த்தையை சொல்லி இந்த நாட்களிலே அந்த வார்த்தையை வச்சுக்கொண்டு இந்த நாட்களில் விளையாட்டு காட்டிக்கொண்டு இந்த நாட்களில் இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே விளையாடுவதற்கு இந்த நாட்களில் ஏற்ற வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை இந்த நாட்களில் ஒரு மனுஷனால் எழுதப்பட்ட வார்த்தையும் அல்ல, ஒரு மனுஷனாலே பேசப்பட்ட வார்த்தையும் அல்ல என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவராலே உந்தப்பட்டு அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே நிறைந்துதான் இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த நாட்களில் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தை இந்த நாட்களில் ஒரு அசட்டை பண்ணக்கூடிய காரியம் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அசட்டை பண்ணுவீர்களா இருந்தால் கர்த்தர் உங்களே அசட்டை பண்ணுவார். அதான் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்போ வார்த்தையை நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப சங்கீதம் 97 எடுத்து பாருங்கள். என்ன என்ன சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது? பாதுகாப்பின் சங்கீதம். இப்ப இந்த பாதுகாப்பின் சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த பாதுகாப்பின் சங்கீதம் என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த கடைசியாக அந்த நாட்களை பாருங்கள், அந்த சங்கீதம் சொல்லி முடிக்கிற அந்த நாட்களே அவன் இடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பார், அவனை மயப்படுத்துவான்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்க. அப்படியானால் அந்த சங்கீதத்துடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பாதுகாப்பு அனுதினமும் வேண்டும் ஐயா. இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே பாருங்கள், உலக தேசத்தை ஆளுகிற பெரிய பெரிய இந்த அதிகாரிகளா இருந்தாலும் சரி, ராஜாக்களா இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்க? அவங்க இந்த நாட்கள் என்ன செய்வாங்க? தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பாடி கார்டு வச்சிருப்பாங்க. இந்த உலகத்துல வாழுகிற சாதாரண மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன் பாடி கார்டு வச்சுக்கிறான். இப்ப நமக்கு பாடி கார்டாருன்னு சொன்னால் ஆண்டவர், அருமையான கர்த்தர். இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பாடி கார்டு. அப்படியான இந்த வார்த்தை, இந்த ஜீவனுள்ள வார்த்தை இந்த நாட்களே பாடி கார்டு. இப்ப சங்கீதம் 92 எடுத்து நான் வாசிச்சுட்டு, ஆண்டவரே உன்னதமானவருடைய மரவில் இருக்கிற நான் சர்வங்களோட நிலை தங்குவேன், நான் இந்த நோக்கி நீர் நினைக்கலாம் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்னை அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாம் கொள்ளைக்கு தப்புவிப்பார் சொல்லி இந்த சங்கீதம் 97 உள்ள வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இந்த நாட்களே போகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த வார்த்தை நம்மை அதாவது ப்ரொடெக்ட் பண்ணும், பாதுகாக்கும். அப்படியாக அந்த நாட்கள் ஒரு கவரிங், ஒரு அண்டர் கவரிங் போல இந்த நாட்களை இந்த கவர் பண்ணி இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கும். அப்போ தைரியமாக நாங்கள் இந்த நாட்களை வீதியில நடந்து செல்லலாம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கின்ற துணிவு இந்த நாட்களே இருக்கு ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிறபடினால் அந்த வார்த்தை என்ன இந்த நாட்களிலே அங்கே நடத்தி செல்லும். இன்றைக்கு காலையில் எழுந்து ஆண்டோட சமூகத்தில் இருந்து அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து போட்டு அப்படியாக நடந்து செல்லுகிற வேளையிலே அந்த வார்த்தை என்ன இந்த நாட்கள் எங்க போகும்? ஆஸ்பத்திரி போனாலும் சரி சாரி அல்ல இந்த நாட்களை கடைக்கு போனாலும் சரி, எங்கு போனாலும் சரி, அந்த வார்த்தை இந்த நாட்கள் என்னோட கூட இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அட்லீஸ்ட் ஒரு விபத்து கூட நடந்தாலும் இந்த நாட்கள் என்ன செய்யணும்? அந்த வார்த்தை ஒரு நாளும் விடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அந்த விபத்தின் மத்தியில கூட இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஒரு காரியம் சொல்லுவார்கள், அதாவது தலையோடு போகிற தலைப்பாவோட போயிட்டு விதமாக இந்த நாட்களை கர்த்தர் தப்புவிப்பார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றா இந்த சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நடந்திருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நடந்திருக்கிறது, ஆதாரங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் கர்த்தர் நாங்க நினைக்கிற அளவுக்கு இந்த நாட்கள் ஒரு சாதாரணமான அவர் ஆள் இல்லை. இன்றைக்கு நாங்க நினைக்கலாம், இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கிற வேளையிலே அவர்கள் வந்தார், பூமியில வந்த வேளையிலே ரோம சேவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்தார்கள்? அங்க யூதர்கள் சொன்னார்கள் இவரை சிலுவையிலே அறையும் அங்கே என்று சொல்லி இந்த நாட்களை ஆர்ப்பாட்டம் போட்ட வேளையிலே அவர்கள் என்ன அறைஞ்சார்கள், அடிச்சார்கள், அவர் மரிச்சிட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி அல்ல, அவர் மரிச்சவர் உயிர் தெழுந்து இந்த நாட்களை பாருங்கள் அநேகருக்கு அங்கே தன்னை இந்த நாட்களை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் எத்தனையோ ரோம போர் சிவர்கள் இந்த நாட்களே ஆண்டவரை இந்த நாட்களை இவர் ஜீவனுள்ள தேவன் என்று அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது உண்மையான சரித்திரம். அருமையான அன்பு பிள்ளைகள், எத்தனையோ போர் சிவர்கள் அவரை அடித்தவர்கள், அதைத்தான் வேதம் சொல்லுறது. நீங்க பாருங்கள், வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனம் சொல்லுறது, கடைசி நாட்களில் அவரை குத்தினவரும் அவரை காண்பார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இப்படியாக இந்த நாட்களில் இருக்கிற அந்த தேவனுடைய அந்த ஜீவனுள்ள தேவனுடைய உதடுகளினாலே பேசப்பட்ட அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் அசட்டை பண்ணக்கூடாது, வார்த்தைகளை விளையாடக்கூடாது. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம், சர்ப்பங்களை எடுப்பார்கள். மார்க் 16-17 வசனத்திலே 17-18 வசனத்திலே பார்க்கிற வழியில் சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிற காரியம், இதை நாங்கள் ஒரு ஆவிக்குரிய தன்மையில் அந்த வார்த்தையை பார்க்க வேண்டுமே ஒழிய சடங்காரத்துக்குரிய காரியமாக அந்த நாட்களை நாங்கள் பாம்பை எடுத்து விளையாடி இந்த நாட்களே மற்றவர்களுக்கு அந்த மஜிக் காட்டி கொண்டு இந்த நாட்களே இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவற்ற உள்ள இந்த நாட்களை பாம்பு எடுத்தால் பாம்பு கடியாது. இப்ப பாருங்கள், பவுலடிகளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நான் கடந்த முறை சொல்லியிருந்தேன்னு தெரியாது, அந்த பவுலடிகளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவரை ரோமாபுரிக்கு கொண்டு போகிறார்கள். அப்ப கொண்டு போகிற வழியிலே சிரக்கூசா என்று சொல்லப்படுகிற இடம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இத்தாலி தேசத்தினுடைய
அந்த பாதத்தின் அடியிலே இந்த நாட்களில் சிசிலி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு கிட்ட அந்த நாட்களில் இருக்கிற சிறிய தீவு. அந்த இடத்திலே பாருங்கள், அவர் கொண்டு போகப்படுகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே அவரை அங்கே பார்க்கிறவர்களே அந்த கப்பல் எல்லாம் உடைஞ்சு கப்பல் சேதங்கள் எல்லாம் வந்து இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் அந்த இடத்திலே தங்க வேண்டிய கட்டத்திலே வருகிற வேளையிலே அந்த விறகுகள் பொறிக்கொண்ட வேளையிலே பாம்பு கடிக்கிறது. பாம்பு கடிக்கிற வேளையிலே அங்கே நின்றவர்கள் எதை எதிர்பார்த்தார்னு சொல்லி சொன்னால், பவுல் இன்றைக்கு ஆள் சரி என்றுதான் நினைச்சார். என்ன காரணம் சொல்லி சொன்னால், ஏற்கனவே இவன் அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, உண்மையான பிள்ளை, அதனாலதான் பாம்பு கடிச்சிட்டேன்னு சொல்லி இந்த நாட்களே அவர் நினைச்சார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அந்த வசனம் அப்படியா சொல்லுகிறது. ஆனால் அங்கே என்ன நடக்கிறான்னு சொன்னா, அவர் அந்த பாம்பை உதறி விட்டு அவர் தன் காரியத்தை செய்து கொண்டிருந்தார். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அவருக்கு வாய்க்கலால நுண்ணுரியா வரும், இவர் செத்து போவார், இந்த நாட்களை பார்த்து கொண்டிருப்போம்னு சொல்லி இவர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. என்னடா 6 மணி நேரமா 10 நிமிஷமா போச்சு, ஒன்றே காலையில் 10 நிமிஷத்துக்கு மேலே பாம்பு அடிச்சவனா இருக்கக்கூடாதே, ஏதாவது நடக்குமே, 6 மணி நேரம் போச்சு, ஒன்றும் காணையில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக அந்த நாட்களை பார்த்து பவுலை கண்டு இந்த நாட்களில் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. ஏன்னா இவர் தேவனுடைய மனுஷன் என்பதை அங்கே அந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கு. ஏனென்று சொல்லி சொன்னால், கர்த்தரை அந்த இடத்திலே ஐயா தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா தன் அப்படியான காரியத்தை செய்தார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எதை நாங்கள் அந்த இடத்திலே பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் செய்த அற்புதங்கள். எப்படிப்பட்ட அற்புதங்கள் பாருங்கள். சாதாரணமா அவருடைய வஸ்திரத்தை தொட்ட ஒரு பெண்மணி இந்த நாட்களை பாருங்கள் சோமானார். 1-2 வருஷம் இல்லை அவளுடைய வாழ்க்கையிலே பாருங்கள். அவள் இவ்வளவு காலம் இந்த நாட்களே, அவள் இந்த நாட்களை 18 வருஷமாக இந்த நாட்களை அப்படியாக இந்த நாட்களை வாழ்ந்து வந்த காலத்திலே பாருங்கள், அவளுடைய வாழ்க்கையிலே அந்த இரத்தப்போக்கு இருந்த வேளையிலே அவள் அங்கே எல்லாம் செலவழிச்சு எல்லாம் முடிஞ்சு ஒன்றுமே இல்லை. அவருடைய வார்த்தையை இந்த நாட்களை விசுவாசித்தாள், அவரை விசுவாசித்தாள், வார்த்தையா இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். அவருடைய வஸ்திரத்தின் ஒரு பாருங்க, அவர் ஒரு வந்து எனக்கு தொட்டு ஜெபம் பண்ணி, மகளே இந்த நாட்களே உன்னுடைய காரியம், இந்த நாட்களே உன்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், அதனால இந்த நோய்களை எல்லாம் உன்னை நீக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே அப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் அந்த இடத்துல எதிர்பார்க்கவில்லை. அவளுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லி சொன்னால், இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு. இன்றைக்கு வஸ்திரம் என்றா என்ன என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வஸ்திரம் என்றா கர்த்தருடைய பிள்ளைகளே அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், the presence of the Lord, அதாவது தேவனுடைய அந்த அபிஷேகம், அவருடைய அந்த பிரசன்னத்தை தான் அந்த இடத்திலே குறிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவனுடைய அந்த அபிஷேகத்தை அவள் தொட்டால், தொட்டது நிமித்தம் அந்த அபிஷேகம் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தில் எடுத்து பாருங்கள், அபிஷேகம் என்ன செய்யுமா? நுகங்களை உடைக்கும், கட்டுக்களை அவிழ்க்கும், விடுதலையை கொடுக்கும். இதான் நடந்த சம்பவம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது வஸ்திரம். அப்ப வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் இந்த நாட்களை தொட்ட வேளையிலே அவளுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு மிரக்கல் இந்த நாட்களில் உடனே அந்த ஃபீலிங் அவளுக்குள்ள உணரக்கூடியதாக இருந்தது. என்னையா ஒன்றுமே இல்லையே, என்ன வழக்கமா எனக்கு இப்படியான சூழ்நிலை இருக்கிறது, ஆனா இப்ப எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் ஹீலிங்கு. என்ன நடந்தது, என்ன காரியம் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிற வழியே அதுதான் அந்த தேவனுடைய அந்த வார்த்தையுடைய வல்லமை அருமையான கர்த்தருடைய. அந்த வார்த்தையா இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனோடு இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாக அந்த நாட்கள் இந்த பூமியில் இறங்கி வந்தது. அப்படியானால் அந்த வார்த்தை என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த வார்த்தை நவ் அபிஷேகம், the word of anointing, கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப கர்த்தருடைய அந்த வார்த்தையினுடைய அந்த அபிஷேகம் அப்படியாக அந்த நாட்களில் அவருடைய அங்கே அப்படியே நிறைந்திருக்கிற வேளையிலே அவள் அந்த இடத்துல சிறிதாக அந்த நாட்களை மெதுவாக தொட்டாள். அந்த தொட்ட வேளையிலே அந்த வார்த்தை இவளுக்கு கிரியை செய்தது கர்த்தருடைய பிள்ளைகளே. இது நடந்த காரியம். ஆண்டவர் பாருங்க, அதை நோமலா வாசிக்க எப்படி வாசிக்கிறோம், வஸ்திரத்தின் ஒருத்தை தொட்டால் இந்த நாட்களை சுகப்பட்டாள்னு சொல்லி. அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த வார்த்தையினுடைய அனாயிண்டிங், அந்த வார்த்தையா இருக்கிற தேவனை தொட்ட வேளையிலே அந்த வார்த்தை இவளுக்குள்ளே பாய்ந்து வந்தது நிமித்தம், இவளுக்குள்ளே அந்த வார்த்தையின் அபிஷேகம் கடந்து வந்தது நிமித்தம் அவள் அங்கே ஒரு பரிபூர்ண சுகத்தை பெற்றது மட்டுமல்ல, இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே இந்த நாட்களே பயந்து போய் இருக்கிறாள். ஐயா யாரையா என்ன தொட்டதுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிற, யார் என்னை தொட்டதுன்னு கேட்ட வேளையிலே சீசர்கள் எல்லாம் அங்க பார்க்கிற வேளையிலே சிரிக்கிறாங்களே. ஐயா என்ன சொல்லுங்க அப்பம், அந்த இடத்துல என்ன காரியம் நடந்தார்? ஆண்டவரே இவ்வளவு ஜன கூட்டம் இருக்கு, ஆண்டவரே இவ்வளவு ஜன கூட்டத்துக்குள்ள பாருங்க, இவ்வளவு பேரும் உங்களை அப்படியே பிணைஞ்சு தொட்டு கிட்டுத்தானே கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்களை பாருங்கள், எப்படி யார் தொட்டன்னு சொல்லி கேட்கிறீங்களே ஆண்டவரே என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. ஆண்டவர் சொன்னார் அந்த நாட்களே, ஒரு காரியத்தை சொன்னார் அந்த நாட்களே, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது. அந்த அபிஷேகம், அதாவது அந்த வார்த்தையினுடைய வெளிச்சம் புறப்பட்டு சென்றதுன்றதான் காரியம். பாருங்கள், எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆண்டவரை தேடி வருகிறோம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தையுடைய வெளிச்சத்துல இன்றைக்கு நாங்கள் நடக்கிறோமா?
அந்த வார்த்தை சொல்லுகிறபடி இந்த நாட்களை செய்கிறோமா கர்த்தருடைய பிள்ளைகளே? அப்ப ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிக்க முடியும். வேதம் சொல்றது, அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இங்கே ஒரு காரியம் நடக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த வார்த்தையா இருக்கிற தேவனை தொட்ட உடனே அந்த வார்த்தையின் அபிஷேகம் அந்த இடத்திலே கடந்து செல்கிற வேளையிலே அவளுக்குள்ளே ஒரு ஹீலிங் வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் தொட்டார்கள். ஆனால் அவர்கள் வார்த்தையாக நினைத்து தொடவில்லை. ஏதோ ஆண்டவரை இந்த நாட்கள் ஒரு வழிபோக்கராக நினைத்து தொட்டிருப்பார்கள், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை இந்த நாட்களை அவர் மேலே இந்த நாட்களை வைத்து அப்படியே இந்த நாட்களை அவரை தொட்டு இந்த நாட்களை காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையில இருந்தாலும் என்ன காரியத்தை செய்தாலும் அசட்டையா ஜெபம் பண்ணாதீங்க. அசட்டையா ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்த காரியங்களை இந்த நாட்களை தேவன் அந்த இடத்திலே அங்கே கவனிக்கிறது இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இந்த கர்த்தருடைய இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை அங்கே கொண்டு போகிற வேளையிலே, மாட்டு வண்டியில கொண்டு போகிற வேளையிலே மாடு மிரண்டோட என்ன செய்ய ஊசா அந்த இடத்துல தொட்டவுடன் என்ன நடக்கிறது? அந்த இடத்துல கர்த்தர் அடிச்சார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், என்ன காரணம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்கள் நினைத்தார்கள் இந்த நாட்கள் என்ன இது உடன்படிக்கை பெட்டி தானே, ஒரு சாதாரணமான காரியமாக இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லித்தான் இந்த நாட்களை அந்த இடத்திலே அவர்கள் எல்லாரும் தொடலாம் என்ற ரீதியில் அவர் போய் இந்த நாட்களை தொட்டிருக்கிறார். ஆனால் அதுக்குள்ள இருந்த அந்த பெட்டிக்குள்ள இருந்த மகிமை அங்கே என்ன செய்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒருவருக்கும் தெரியாது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த தேவனுடைய மகிமை, அந்த மகிமையினுடைய பிரசன்னம் அங்கே ஒருவருக்கும் இந்த நாட்களில் தெரியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலதான் அந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களில் அந்த பெட்டியை இந்த நாட்களை தொடும்படியாக அந்த நாட்களிலே செயல்பட்ட வேளையிலே கர்த்தர் அடித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் தேவனை ஆண்டவரை தொடுகிற வேளையிலே நாங்கள் என்ன நோக்கத்தோடு தொடுகிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை பார்ப்பார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களே அவரை தேடுங்கள் என்று சொல்லி. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், அந்த முழு ஆத்மா முழு இருதயம் என்று சொல்லி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒரு பரிபூரணம் நமக்குள்ளே இந்த நாட்களே வர வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நமக்குள்ளே இருந்த அந்த பரிபூரணம் இந்த நாட்களிலே இருந்தால்தான் அந்த பரிபூரணத்தின் மூலமாய் நாங்கள் தேவனை தேடுகிற வேளையிலே ஆண்டவரை இந்த நாட்களே கண்டடைவோம். அவன் இந்த நாட்களை ஆண்டவரை தேடி எங்க திரிகிறான் பாருங்க, மலைக்கு ஏறுறான், அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறான்னு சொல்லி ஏறுறான். ஏனையா அங்க போறீங்க இங்க போறீங்க? உங்களுடைய இருக்கிற அறைக்குள்ளேயே பூட்டி கொண்டு இருந்து இந்த நாட்களை ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண ஆண்டோட பிரச்சனை அப்படியே இறங்கும் ஐயா. அது காலையிலே என்று இல்லை, மத்தியானம் என்று இல்லை, எந்த அந்தி சந்தி மத்தியான வேளையிலே தாவி துதித்தது போல அந்த நாட்களை எனக்கு துதித்து கொண்டு போவோமா என்றால், வாகனத்தில் இருக்கிற வேளையிலே அல்ல இந்த நாட்களை வேலை செய்கிற இடத்துல வேலையிலே வீதியில நடக்கிற வேளையிலே அப்படியே தேவனுடைய பிரசன்ஸ், அந்த அவருடைய அந்த வார்த்தையினுடைய அந்த அபிஷேகம் இந்த நாட்களை என்ன செய்யும்னா நமக்குள்ளே அப்படி நிறைத்து கொண்டே இந்த நாட்களை ரொட்டேட் பண்ணிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த சர்ப்பங்களை எடுக்கிற அந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அதே ஒரு சடங்காச்சாரமாகவும் ஒரு காரியமாகவும் இந்த நாட்களை இன்றைக்கு அவர்கள் ஒரு சிலர் அங்கே நடத்தி கொண்டு வருவதை பார்க்கிறோம். அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு எதிர்பாராத விதமாக அந்த நாட்களிலே நடக்கிற காரியத்திலே தான் தேவனுடைய அற்புதம் அந்த இடத்திலே விடும். இப்ப பவுலடிகளுக்கு என்ன செய்தது? சர்ப்பம் கடித்தது, பாம்பு கடித்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாம்பு கடித்த உடனே இந்த நாட்களை என்ன செய்தார்? எதிர்பாராத விதமான அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்ன? இவர் மரித்துடுவார், இவருடைய காரியம் அங்கே முடிந்து விடும் என்று சொல்லி இந்த நாட்களை எதிர்பார்த்தார்கள். ஆனால் முடிவோ எப்படியாக இருந்தது சொன்னால், உதறிவிட்டு அவர் தைரியமாக அந்த நாட்களை நின்றார். ஏனென்றால் வேத வார்த்தை அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. எந்த வார்த்தை? இந்த மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிற விசுவாசிகளுடைய அடையாளங்கள் இதுல பார்க்கிற வேளையிலே அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த காரியம் அந்த வார்த்தை அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு கன்ஃபர்மேஷன் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அந்த இடத்துல ஒரு பாம்பை பிடித்து வைத்து பாம்பு கடியன்னு சொல்லி இந்த நாட்களை செய்துவிட்டு அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி சொன்னா நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஒரு சடன்லி எதிர்பார்க்கிற வேளையிலே, விபத்துக்கள் என்று சொல்லுகிற வேளையிலும் ஒரு சடன்லியான ஒரு விபத்து வருகிற வேளையிலே அந்த விபத்திலே தேவன் நாட்களை பாருங்கள். கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய மகன் இந்த நாட்களை பாருங்கள் வாகன விபத்திலே இந்த நாட்களை அவர் சந்தித்தார். இப்ப வாகன விபத்திலே சந்தித்த வேளை என்னவென்றால், அவர் ஒரு கேபிள வரைக்குள்ள இந்த நாட்களை அவருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கார் அந்த கட்டுப்பாட்டை இழந்து இந்த நாட்களை என்ன செய்தார் சொல்லி சொன்னார். அவரால் முடியாம போயிடுது. கார் அப்ப 2-3 தரம் அப்படியே என்ன செய்ய அந்த கார் அப்படியே உருண்டு அப்படியே இதண்டு கூடாரம் அப்படியே கீழே சரிந்தபடி 4 செல்லும் மேலே அப்படியான ரீதியில கிடந்தது இந்த நாட்களே. ஆனால் பாருங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால்,
அங்கே அந்த அவர் இந்த நாட்களே அந்த ஏதோ கதவை திறந்து வெளியால வந்து இந்த நாட்களே போலீஸுக்கு கால் பண்ணி இந்த நாட்களே போலீஸ் வந்து நிற்கிறாங்க. அவன் வந்து கேட்கிறான் அந்த நாட்கள் வந்து காரை ஓடுனது யாருன்னு சொல்லி. அஞ்சோ என் மகன் சொல்றேன் நான் தான் ஓடினான்னு சொல்லி. அவன் போலீஸ்காரன் நம்பவில்லை. ஏன்னா இந்த வாகனம் ஓடினவர் ஆள் மறிச்சிருக்க வேணும். ஏன்னா அவளுக்கு கூறியெல்லாம் சரிஞ்சு போயிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா அந்த வேளையில நான் இல்லை. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு இடத்துல இந்த நாட்கள் இருந்து கொண்டிருந்தேன். ஆனா மறுபடியும் நான் வந்த வேளையிலே என்னுடைய மகனை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி விட்டு என்னுடைய மனைவியர் காரியங்கள் சொன்னதை நிமித்தம் அந்த இடத்துல கேட்டேன். என்ன நடந்தது என்ன அப்படி சொன்னா அப்ப சொன்னார் தான் கொஞ்சம் ஓவர் ஸ்பீட்டா தான் டேடி வந்தேன் நான் டேடி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் வாகனம் விபத்துக்குள்ளான மொழி யாரோ என்ன தூக்கி வழியால விட்ட மாதிரி இருந்ததாம். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன காரியம்? யாரோ என்னை தூக்கி வெளியால ஒரு கையில சின்ன ஒரு கீறுதான் ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை. பிள்ளைக்கு எந்த விதமான கால் முறிஞ்சதோ கை முறிஞ்சதோ ஒன்றுமே இல்லை. இது எப்படியாக அந்த நாட்களில் முடியும் என்று சொல்லி சொன்னால், மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே முடியும். அவரை இந்த நாட்களிலே விசுவாசிக்கிற வேளையிலே, அவருடைய சமூகத்தை நாங்கள் தேடுகிற வேளையிலே, அவருடைய வார்த்தையிலே இந்த நாட்களை நாங்கள் பெலப்படுகிற வேளையிலே கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த நாட்களிலே செய்வாரே ஒழிய இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை அறகுறையா இந்த நாட்களை நாங்கள் தேடுகிற வேளையிலே ஆண்டவரும் இந்த நாட்கள் என்ன செய்வார்? அறவுரையாத்தான் நம்ம பார்த்துட்டு போவார். அப்ப பாருங்கள், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை பார்க்க வேண்டும். விசுவாசிகளுக்குரிய அடையாளங்கள் என்று பார்க்கிற வேளையிலே விசுவாசிகளா இருக்கிறவர்கள் பாருங்கள், முதலாவது தேவனை எப்படியாக தேட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவரை தேடுகிறது இந்த நாட்களே எல்லாரும் தேடுகிற விதமாக இந்த நாட்களை தேட முடியாது. இப்ப பாருங்க, 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க வேதத்தில். இந்த 10 குஷ்டரோகி வந்த நாட்கள் என்னத்துக்கு வந்தாங்க? சுகத்தை பெற்றுக் கொள்றதுக்குரிய உண்மையிலே ஆண்டவருக்கு காரியத்தை செய்ய வேண்டும், ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நாட்களை வர இல்லை. ஆனா வந்தவர்களை ஆண்டவர் இந்த நாட்களை சுகமாக்கி அனுப்பினார் தான். ஆனால் அங்கே வந்து நன்றி அறிவுள்ளவனா இந்த நாட்களை 2 பேர் வந்து இந்த நாட்களை நன்றி அறிவை சொல்லிட்டு போனோம். மிச்ச பேர் எங்க இடம் தெரியாது. இதான் இன்றைக்கு உலகத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நடக்கிற பெரிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் இப்படித்தான். ஆண்டவரத்துல வருவாங்க, என்ன வேலை இல்லை, திருமணமாக இல்லை, பண பிரச்சனையா இருக்குது, காணி பிரச்சனையா இருக்கிறது, இந்த நாட்கள் குடும்ப பிரச்சனையா இருக்கு, ஆண்டவரே இந்த காரியம் தீர்க்கும்னு சொல்லி சரி ஜெபம் பண்ணுகிற வழியிலே ஆண்டவரும் பெரிதாப்பட்டு இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? ஊழியக்காருடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாட்களை அற்புதங்களை செய்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட நாட்களை வருவார்கள். அதற்கு பின்பாக அந்த நாட்களை என்ன செய்வார்கள்? அப்படியே விட்டு போய் ஏனென்றால் சுகம் கிடைத்து விட்டது. அப்போ சுயநலத்துக்காக அந்த நாட்கள் சில காரியங்களை இந்த நாட்கள் செய்கிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் விசுவாசிகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த மார்க்கு புஸ்தகத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை புறப்பட்டு போய் பிரசங்கிங்களப்பா. அப்ப ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய காரியம் preach the gospel. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, இந்த நாட்கள் ஏனென்றால் அங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உலகம் எங்கிலும் பிரசங்கிக்கப்படும். மத்தேயு 24 சொல்லப்படுது. அப்ப சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படுகிற வேளையிலே தான் அந்த முடிவு வரக்கூடியதாக அந்த நாட்களை இருக்கும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க முடியாவிட்டால் இன்றைக்கு ஆண்டோடைய முடிவு வராதைய. ஆண்டோடைய முடிவு வராது நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட முடிவு வரையில தானே, நல்லது தானே ஆண்டவரை, இன்னும் ஒரு 50 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்து சந்தோஷமா இருந்துட்டு போக முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. ஆண்டவருடைய முடிவு வராம இருக்குமா இருந்தால் சாத்தானுடைய தொல்லைகள், சாத்தானுடைய காரியங்கள் அதிகரிக்கும் என்பதை பார்க்க வேண்டும். அவன் இன்னுமாய் விசுவாசத்துல இருக்கிற அவ்வளவு விசுவாசிகளையும் வஞ்சிச்சு பிடிச்சிருவான். ஏதோ ஒரு வழியை காட்டி பிடிச்சிருவான். இன்றைக்கு தானே எவ்வளவு டெக்னாலஜி வந்திருக்குது. செல்போனை வச்சு பிடிச்சிருவான். செல்போனை பிடிச்சிட்டு ஓகே இந்த பிடிச்சி 24 மணி நேரம் அதை உருட்டி கொண்டே இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அப்படியே உருட்டி கொண்டு இருக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இதான் நடக்கிற. அப்ப பாருங்கள், இப்படியாக அந்த நாட்கள் செல்ல 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 அவன் சரியான தந்திரமான காரியங்களை இந்த நாட்களை செய்வான். இப்ப பாருங்க, ஏதோன் தோட்டத்திலே ஏவாளோடு எப்படியாக அந்த நாட்களை கதைச்சான் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இதற்கு முன்பாக ஏவாளை தெரியுமா அவனுக்கு? இல்லை. பாருங்க, திடீரென சந்திக்கிற வேளையிலே பாருங்கள், வடிவாக ஆறுதலாக தெளிவாக இந்த நாட்கள் என்னத்தை குறித்து கதைக்கிறான்னு சொல்லி சொன்னால் வேறு காரியத்தை குறித்து கதைக்கவில்லை. அவன் அந்த விருட்சத்தினுடைய கனியை குறித்து தான் அந்த மெயின்டெனுக்குள்ள கொண்டு வர. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்களா, அப்ப எப்படியாக அந்த ஏவாளை இந்த நாட்களில் அவன் தந்திரமா இந்த நாட்களிலே தன்னுடைய வார்த்தையினாலே கவருகிறான் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக அந்த அவன் கவருகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அவளும் அந்த இச்சைக்குள்ளே இழுப்புண்டு போகிற வேளையிலே ஒரு காரியம் இந்த நாட்களில் நடக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர்கள் அந்த பாவத்திலே விழுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி பாருங்கள், அங்கே
நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது போல அவள் இந்த நாட்கள் சுய புத்தியில இந்த நாட்கள் சாய்கிறவளா இருக்கிறாள். அப்ப சுய புத்தியில சாய்கிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய திட்டத்தையோ தேவனுடைய அழைப்பையோ தேவனுடைய அதாவது இந்த நாட்களில் காரியங்களையோ நாங்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அப்ப ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே முதலாவது தேவனிடத்திலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து இந்த நாட்களிலே அவரிடத்திலே ஞானத்தை கேட்டு அறிந்து கொண்டு இந்த நாட்களை நடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இங்கே இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இந்த விஷத்தை குடிப்பதை பற்றி தவிர இந்த நாட்களிலே அடையாளங்கள் அங்கே ஆரம்ப காலத்திலே திருச்சபை வரலாற்றிலே இந்த நாட்களிலே நடந்ததாக இந்த நாட்களிலே பதிவு செய்யப்பட்டது. என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், இரண்டாவதாக அந்நிய பாஷை பேசுதல் என்பதை குறித்து இந்த நாட்களே பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அந்நிய பாஷை என்பது என்று சொல்லி சொன்னால் என்ன, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த நாட்களை என்ன செய்கிறோம்னு சொன்னால், நாங்கள் இந்த நாட்களை அதாவது வர்த்திக்க பண்ணுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்நிய பாஷைன்னு சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, அந்நிய பாஷையிலே அநேக காரியங்கள் இருக்கிறது, ஒன்று ரெண்டு அல்ல. இப்ப ஒரு அந்நிய பாஷையிலே பாருங்கள், ஒரு பகுதி தேவனிடத்திலிருந்து நாங்கள் ரகசியங்களை பெற்றுக் கொள்ளுகிறது, தேவனோடு இந்த நாட்களை பேசுகிற காரியம். இன்னும் ஒரு காரியம், அந்த அந்நிய பாஷையில நாங்கள் பேசுகிற காரியம் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை அர்ப்பணிப்பது கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இதைத்தான் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியம் இந்த நாட்களை பாருங்கள், அந்நிய வெளிப்பாட்டு வார்த்தைகள் என்று இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அவ எப்படியான்னு சொன்னா, இந்த வரங்கள்ல அந்நிய பாஷை பேசுற வரங்கள்ல இந்த நாட்களில் வித்தியாசமான காரியங்களா இருக்குது. அதாவது எப்படி என்றால், இன்னும் ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் நடக்க போகிற காரியத்தை ஒரு வெளிப்படையாக அந்த இடத்துல வந்து இந்த நாட்களே கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவார்கள். ஒரு சபையிலே ஒரு ஜெப கூட்டத்தில் இருக்கிற வேளையிலே எல்லாரும் ஜெபம் பண்ணி இந்த நாட்களை கொண்டிருக்கிற வேளையிலே ஒருவருக்குள்ளே ஆவியானவர் அங்கே என்ன செய்வார்னா கிரிகள் நடப்பித்து என்ன காரியத்தை கர்த்தர் செய்ய போறார் உங்களை கொண்டு இந்த நாட்கள் என்று தெளிவான ஒரு காரியத்தை இந்த நாட்கள் சொல்வார். அப்ப அதுவும் ஒரு வகையான காரியம், அந்த அந்நிய பாஷையிலே பேசித்தான் அந்த காரியத்தை இந்த நாட்களை வெளிப்படுற ஆவியில் என்று அப்ப ஆவியானுடைய அபிஷேகத்திலே வருகிறதை பார்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் 2ஆம் புத்தகத்திலே பாருங்கள், 20ஆம் அதிகாரத்திலே யோசபாத் மன்னனுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கிற வேளையிலே அவரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருந்தார். எப்படி என்றால், அங்கே எதிரிகள் சூழ்ந்து அவரை ஒன்றும் செய்ய முடியாத அல்லப்பாட்ட இருந்த வேளையிலே என்ன செய்வதென்று தெரியாதபடி ஜெபம் பண்ணினார்கள். ஆனா ஜெபம் பண்ணுகிற வேளையிலே தான் அங்கே என்ன நடக்கிறதா வெளிப்பாடு வருகிறது, இது உம்முடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெளிவான ஒரு வார்த்தை, தெளிவான ஒரு காரியம். அதற்கு பின்பாக அவர்கள் என்ன செய்தார்கள், அடுத்த காரியம் என்ன செய்ய வேண்டும், அவரை ஆராதிப்போம், அவ்வளவுதான், வேறு ஒன்றுமில்லை. இவர்கள் அங்கே துதி செய்ய தொடங்கும் போது தந்த படிக்கிறார் பாட்டு இந்த நாட்களில், எதிரிகள் தங்களுக்குள்ளே விட்டுண்டு விழுந்தார்கள். இவ்வளவுதான் காரியம். இவங்களுக்கு ஒரு செலவும் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. வாழ்ச்சியில் வாளோ கத்தியோ இதோ அம்போ வில்லோ காரியங்களோ ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால், துதி செய்ய தொடங்குற வேளையிலே எதிரிகள் என்ன செய்தார்களாம், தங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே வெட்டுண்டு விழுகிறதை அங்கே உணரக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இங்கே சொல்லப்படுத்த, அந்நிய பாஷையிலே நாங்கள் பேசி ஒரு காரியத்தை செய்கிற வேளையிலே அந்த வார்த்தையின் ஊடாக அந்த நாட்களை இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அடுத்ததாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அசுத்த ஆவிகளை திரட்டுதல் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், நாங்கள் எதிரியே இந்த நாட்களை நாங்கள் திரத்தினால் ஒழிய நாங்கள் இந்த நாட்களிலே அதாவது வேதம் சொல்வது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே பலவானுடைய வீட்டுகளையோ அங்கே இந்த நாட்களே போக முடியாது என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்கள், 2ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே அசுத்தாவிகளை திரத்தல் என்பதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், நான் வாசிக்கிறேன் 5ஆம் அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், 15-16 வசனம் சொல்லுகிறது, பிணியாளிகளை படுக்கையின் மேல் அங்கே கட்டில்கள் மேலே கிடத்தி நடந்து போயிலே அவருடைய நிழலாகிலும் அவர்களிலேயே சிலரில் மேல் படும்படிக்கு அவர்களை அங்கே என்ன செய்தார்களாம், வெளியிலே வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள். அங்கே சுற்றுப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளும் அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு அங்கே கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அங்கே குணமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இது ஒரு பாருங்கள், விசுவாசிகள் நடக்கிற அடையாளங்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற வேளையிலே தான் அங்கே என்ன நடக்கிறது சொன்னால், பிரதான ஆசிரியர் அவரோடு கூட இருந்த சதுசேயரும் சமயத்தரவர்கள் எழும்பி பொறாமை நிறைந்தவர்களாய் என்ன செய்யறான்னு சொன்னா அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவாக சிறையிலே வைத்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்க என்ன நடக்குது, மிரக்கல் நடக்குது. என்ன காரணம், அங்கே பரத்தக்காரர்ல நோயோடு இருக்கிறவர்களை கொண்டு வராங்க. அவங்க வந்த இடத்துல அங்கே ஆண்டவருடைய
அபிஷேகம் அவளை ஹீலிங் பண்ணுது, ஹீலிங் நடக்குது. அப்ப இந்த ஹீலிங் மிராக்கல் நடந்ததுக்கு பின்பாக என்ன செய்யறார்கள் அவர்கள் இந்த நாட்கள் அவர்கள் அங்கே நன்மையான காரியத்தை செய்ய இல்லை. யார் ஐயா? ஆசாரியர். யார் அங்கே நிற்கிறாங்க முன்னுக்கு? கிறிஸ்தவனுக்கு எதிராக நிற்கிறவன் யார்? கிறிஸ்தவன் தான். இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். ஆசாரியனும் சதுசேரும் சமய தலைவர்களும். பாருங்க, சமய தலைவர்கள் வேதம் தெளிவா சொல்றது, எழும்பி பொறாமையில் நிறைந்து இப்படியான காரியங்களை செய்கிறார். என்ன செய்தார்களாம்? பிடித்த அப்போஸ்தலர்களை சிறையில வைக்கிறார்களாம். அப்ப சிறையிலே வைக்கிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கணும்னு சொன்னால் 2வது மிராக்கல் ஆண்டவர் செய்கிறார். எப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அருமையான கர்த்தர்கள், இப்ப பாருங்க, இவங்க என்ன செய்யறாங்க? கிறிஸ்தவனை கட்டி போட நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவனை கட்ட முடியாது. கிறிஸ்தவனை வெட்டவும் முடியாது, வெட்ட தளிர்ப்பான். அதே மாதிரி அவனை கட்டவும் முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னா கர்த்தருடைய அவனுக்குள்ளே தேவனுடைய அபிஷேகமுடைய வார்த்தை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் முதலாவதாக மாற வேண்டும். இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த நாட்களை நான் கிறிஸ்தவன் சொல்லிக் கொண்டு திரிகிறதுல வேலை இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்ல தேவன் நமக்கு தந்த அந்த ரட்சிப்பின் நிமித்தம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான இந்த நாட்களை நடக்க வேண்டும். முதலாவதாக ரட்சிப்புக்கு பாத்திரவான ரட்சிப்பு பரிபூர்ணப்படுவதற்கு நாங்கள் தயார்பட வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் நடந்து வருகிற வேளையிலே தான் நமக்குள்ளே அந்த கிறிஸ்தவன் என்ற உணர்வு வருகிற வேளையிலே தேவன் எங்களை கொண்டு தேசங்களை அசைப்பார், பட்டணங்களை அசைப்பார், நகரங்களை அசைப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் ஆண்டவருடைய காரியம். அப்ப இங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே அப்போஸ்தலர் மூலமா இந்த நாட்கள் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே அற்புதங்கள், அசுத்தாவிகள் திரட்டப்படுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் 16ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுது 18வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அந்த அசுத்தாவிக்கு சொன்னான். அந்நேரமே அங்கே என்ன செய்து புறப்பட்டு போயிட்டு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறது. பாருங்கள், இந்த சம்பவம் உங்களுக்கு இந்த நாட்கள் தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கேன்னு சொன்னால் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒருவருடைய காரியம் இந்த நாட்கள் இந்த சம்பவத்தில் நடக்கிற இந்த 16ஆம் அதிகாரத்திலே அந்த குருசலர் ஆவி மூலமா இந்த நாட்கள் அந்த ஸ்திரீ என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால் அந்த பாருங்கள், இந்த நாட்களை அப்ப பாருங்கள், அப்பொழுது தியத்ரா ஊராளாகிய இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை அங்கே வணங்குறவளுமாகிய லிதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளுடைய வீட்டாரும் அங்கே அவர்களும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவர்கள் எல்லாரும் நோக்கி இந்த நாட்களே, கர்த்தர் என்னை கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இரும் என்று சொல்லி எங்களை வருத்தி கேட்டார். நாங்கள் ஜெபம் பண்ண போகிற இடத்திலேயே அங்கே போகிற வழியிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. குறி சொல்லுகிற ஆவியை அங்கே கொண்டிருந்து குறி சொல்லுகிறவராக இருந்தால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களை அங்கே எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின்படியே நமக்கு அறிவிக்கலான்னு சத்தமிட்டார். இப்ப பாருங்க ஐயா, ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த நாட்கள் தெரியாது இவன் ஆண்டவற்ற புள்ளியோ. ஆனா பிசாசு அத்துப்படியா அறிஞ்சிருக்குது. யாரு? பிசாசு என்ன சொல்லுதுன்னு சொன்னா பாருங்க, அவளுக்குள்ளே இருக்க அந்த குருசலர் ஆவியோடைய அந்த அசுத்தாவி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இவர் தேவனுடைய மனுஷர். அதாவது எப்படி சொல்றான்னு சொல்லி பாருங்கள், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின்படியே நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டாள்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்த நாட்களை கதைக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற வேளையிலே பவுல் அங்கே என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அங்கே சினம் கொண்டு அவளை இந்த நாட்களிலே அங்கே கட்டாத அவளுக்குள்ள இருக்க ஆவியை கடிந்து கொள்ளுகிற வேளையிலே அந்த ஆவி அவளை விட்டு இந்த நாட்களிலே புறப்பட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதனாலே இந்த நாட்கள் அதற்கு பின்பாக இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அந்த அவர்களை இந்த நாட்களை அங்கே அங்கே போர்ச்சியோகர் இடத்துல அதிகார இடத்துல இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள் இங்கே என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், விசுவாசிகள் மூலமாய் தேவன் அங்கே செய்கிற காரியம்.
இப்ப பாருங்கள், பவுலடிகள் மூலமா என்ன காரியத்தை செய்கிறார் இந்த நாட்களே? அசுத்தாவிகளை இந்த நாட்களை துரத்துகிறார். ஆண்டவரை விசுவாசித்த நிமித்தம் அந்நிய பாஷை மூலமா இந்த நாட்களை காரியங்கள் செய்கிறது. அதே வேளையிலே அங்கே விஷத்தை குடிப்பது அடையாளங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களை நடக்கிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே விஷப்பாம்பு கடிக்கிறதையும் அங்கே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, இந்த நாட்களே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால் 3ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இந்த ஜெப ஆலயத்திலே பாருங்கள், இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க வேளையிலே 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவான் தேவாலயத்திலே போகிற வேளையிலே அங்கு ஒரு புறவி சப்பானியுடைய அனுபவத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை பாருங்கள், இந்த நாட்களை அங்கே பேதுருவும் யோவானும் அந்த இடத்திலே பாருங்க, எங்க இடத்திலே பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, எங்களை உற்றுப்பார் என்று சொல்லுகிற வேளையிலே அவன் உற்று பார்க்கிற வேளையிலே இயேசுவின் நாமத்தில் அவனுடைய கரத்தை பிடித்து அவனை அங்கே எழுந்து நிற்கும்படியாக செய்து அவனுக்கு இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களில் அற்புதங்களை செய்வதை பார்க்கணும். அப்ப குணமாக்குற ஹீலிங் பாருங்களா. அப்ப விசுவாசியால் நடக்கிற காரியங்கள் ஹீலிங். அடுத்த பகுதியில் பார்க்கிற வழியில் சுகமளிக்கிற காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறது. அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், கிறிஸ்துவனுடைய சபையிலே இயேசு திரும்பி வரும் வரைக்கும் இத்தகைய ஆவிக்குரிய கிரியைகள் இந்த நாட்களிலே தொடர்ந்து இந்த நாட்களில் நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறிய பின்பு அடுத்துள்ள இந்த நாட்களிலே காலத்துக்கு மட்டும் இத்தகைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கே ஒதுக்கப்பட்டவைகள் அல்ல என்பதையும் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்புவோமா இருந்தால் நாங்கள் எடுப்போம். இந்த நாட்களை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இங்கே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். 1ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் இந்த காரியங்களை இந்த நாட்களிலே எந்த கட்டக்குறி, அதாவது எந்த பகுதிகளை கொண்டு வருகிறார் சொல்லி சொன்னால் வரங்கள் என்ற ரீதியிலே இந்த நாட்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால் ஆவிக்குரிய கிரியைகள் எப்படியாக வருதுன்னு சொன்னால் சுகமாக்குகிறது ஒரு வரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையிலே பாருங்கள், அசுத்தாவிகளை திருத்துறது இந்த நாட்களை பாருங்கள் ஒரு வரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது யார் இந்த நாட்களை ஆண்டவரிடத்திலே வேண்டி கேட்கிறார்களோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை தேவன் அளிக்கிறவராய் இந்த நாட்களை இருக்கிறார். அருமையான பாருங்கள், இந்த சொல்லப்பட்ட இந்த வரங்கள் எல்லாருக்குள்ளேயும் எல்லா வரங்களும் கிரிகை செய்யாது. ஒரு சிலருக்கு இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களை பாருங்கள், இந்த 5 வகையான ஊழியங்களையும் இந்த நாட்களிலே அங்கே அவர் இந்த நாட்களிலே பிரித்து இந்த நாட்களை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். விசுவாசம், அதாவது ஒருவனுக்குள்ளே இந்த நாட்கள் இந்த விசுவாசத்தை ஊக்குவிக்கிறதாயும், அதே போல கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பிரசங்கிக்கிறதாயும், அதாவது குணமாக்குற வரங்களாயும், அதாவது அசுத்தாவில துரத்துற காரியங்களாகும், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் எல்லாருக்குள்ளேயும் அந்த வரங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் கிரிகை செய்யும். ஆனாலும் இந்த நாட்களிலே அவர்கள் எந்த நிலையிலே இந்த நாட்களை இருக்கிறார்களோ அந்த நிலையிலே வைத்துத்தான் அந்தந்த வரங்கள் இந்த நாட்களை அவர்களுக்குள்ளே கிரிகை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாருக்கும் வரங்களை கொடுக்கிறவர். ஆனால் இந்த நாட்கள் இந்த வரங்களை பெறுவதற்கு நம்முடைய பாத்திரங்கள் தகுதியா இருக்கா என்பதைத்தான் இன்றைக்கு சற்று நாங்கள் இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. கலாத்தியரின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே இங்கே 5வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்றா பாருங்கள், அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை இந்த நாட்களில் நியாய பிரமாணத்தின் கிரிகையினாலேயோ விசுவாச கேள்வியினாலே எதனால் செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை ஒரு கேள்வி இந்த நாட்கள் எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இங்கே இந்த வார்த்தையை பாப்பமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப யார் எங்களுக்குள்ளே அற்புதங்களை நடத்திப்பிக்கிறவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியானால் இந்த நாட்களில் அவர் மூலமாய்த்தான் இந்த நாட்களில் அற்புதங்கள் நடக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அங்கே அவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரிகைகளினாலேயோ விசுவாச கேள்வினால் எதனாலே செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு இந்த கேள்விக்குரிய இந்த நாட்கள் இந்த இடத்திலே போட்டிருக்கிற. ஏனென்றால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
பாருங்க. அப்படியானால் ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் இவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அங்கே அறிவிக்கிறார். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்றும் வேதம் முன்னதாக அந்த நாட்களை கண்டு உனக்கு சகல ஜாதிகளும் அங்கே உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் ஆபிரகாமுக்கு ஒரு கோஸ்பெல், உனக்குள்ள ஜாதிகள் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி அழைத்தார்? அவர் ஒரு தனி மனுஷனா இருந்தவர், தனி மனுஷனா இருந்து அழைத்து அவர் சொல்லுகிறார் யூ ஆர் த ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் சொல்லி, அதாவது ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுக்கு அபிராமா இருந்த அபிராமை மாற்றி ஆபிரகாம் என்று சொல்லி பெயரை மாற்றி அங்கே அந்த ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்களை கொடுக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள். அப்படி என்று சொன்னால் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், முதலாவது நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தில் இன்றைக்கு செயல்படுகிறோம். நியாய பிரமாணத்தினாலா அல்லது விசுவாசத்தினால இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரிடத்திலே செயல்படுகிறோம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நியாய பிரமாணம் என்று சொல்லப்படுகிற காரியம் இன்றைக்கு அது அங்கே முடிந்து விட்டது சொல்லி சொன்னால் அது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியங்கள். இன்றைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அங்கே விசுவாசம் என்பது எபிரேயராகத்தில் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களும் நிச்சயமாக அந்த நாட்களில் இருக்கிறது. விசுவாசத்தை யாரும் கண்டாங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை ஒருவனும் காணவில்லை. விசுவாசம் என்ன? விசுவாசம் எத்தனை கிலோ? இப்படியே காரியங்கள் இருக்கிறதா? இல்லை. அப்ப பாருங்கள், அது எப்படி என்று சொல்லி சொன்னால், விசுவாசம் இந்த நாட்களிலே தேவனை நாங்கள் நம்புகிற வேளையிலே ஆண்டவராலே ஒரு மனுஷனுக்குள்ளே உருவாக்கப்படுகிறதான் அங்கே விசுவாசம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஃபெய்த். இப்ப பாருங்கள் எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அப்ப தேவனை எவ்வளவுக்காக ஆண்டவரை நாங்கள் நேசிக்கிறோமோ அவ்வளவுக்காக ஆண்டவர் நமக்குள்ளே அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி கொண்டிருப்பார். இப்ப பாருங்க, ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய வலிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு காரியத்தை போறோம். அப்ப நாங்க எப்படி போகிறோம்? ஆண்டவர் இந்த காரியத்தை கட்டாயம் செய்திருவேன், நான் கர்த்தரை நம்புறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, இந்த நாட்களில் கட்டாயம் செய்திருவேன் சொன்னா அப்ப என்னுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? இதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே ஆண்டவரிடத்திலே சுகத்தை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், நான் இதை செய்வேன் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறியா என்று கேட்கிற வழியிலே ஓம் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுகிற வழியில் ஆண்டு சொல்றார், உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவது, போயிட்டு வா, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்ப 110 பாருங்க, ஆண்டவரிடத்துல கேட்கிறான் என்றால், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், வேலைக்காரன் அங்கே பிழைத்திருவான். அப்ப 110 காரியத்தை பாருங்க, அவன் ஆண்டவருடைய செயல்களை கவனிச்சு கொண்டிருந்தான். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் எப்படி என்று சொல்ல ஒரு அதாவது ஒரு படைக்கு 110 இருக்கிறார். அந்த இடத்திலே பாருங்க அவருடைய நோக்கம் கண்ணோக்கம் எல்லாம் எப்படியாக இருக்குன்னு சொன்னால், இவர் உண்மையிலே ஒரு பரிசுத்தம் உள்ளவர், ஒரு தேவனுடைய குமார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆனால் அதை அவன் வெளிப்படுத்தவில்லை. அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய வேலைக்காரன் அங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்ட வேளையிலே அவரிடத்துல ஓடி வாரான். ஓடி வந்து நாட்களை கேட்கிறான், அங்க வர்றதுக்கு ஆண்டவரே நான் தகுதியற்றவன், என்னடா எனக்கு நான் ஒரு தடவை போன்னு சொன்னா போவான், வரன்னு சொன்னா வருவான், அப்படியாக நான் 100க்கு அதிபதியா இருக்கிறேன், ஆனால் நீங்க வர வேண்டாம் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், பிளீஸ் யூ சென்ட் a word ன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய தயவாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுங்கன்னு சொன்ன வேளையிலே ஆண்டவர் என்ன செய்றார்? ஒரு வார்த்தை அனுப்புகிற. அந்த வார்த்தை அங்கே இவன் போய் சேருவதற்கு முன்பாக அந்த வார்த்தை கிரியை நடப்பு அவ்வளவு பவர்ஃபுல்லா போதையா. எப்படி போகுது? ஒளியின் வேகத்துல போகுது வார்த்தை. அப்ப போய் அவன் பிழைச்சிட்டான். இவன் போய்கொண்டிருக்கிற வழியிலே அங்கிருந்து மற்ற போர்ச்சுகரும் வந்து சொல்றான், வேலைக்காரன் பிழைத்து விட்டான் கர்த்தருடைய பிள்ளை. அப்ப அந்த சம்பவத்திலே கேட்கிறான், எந்த நேரத்திலே என்று கேட்கிற வழியிலே உடனே அந்த நேரத்தை அவர்கள் கணக்கெடுத்து சொல்லுகிறார்கள். அந்த வழியில ஆண்டவர் சொன்னார். அப்ப பாருங்கள், அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஸ்பீட் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து ஒரு வார்த்தை அனுப்புவாரா இருந்தா அன்றைக்கு அந்த வார்த்தை எவ்வளவு ஸ்பீட்டா வந்து நமக்குள்ள கிரியை செய்யும் கர்த்தருடைய பிள்ளைகள். சுகம் உண்டாவதாக என்று சொல்லி சொன்னார். அங்கே அவர் சுகம் என்று சொல்லு அங்கே முடிக்கிறதுக்கு இடையிலே இங்க வந்து அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் அவனுக்குள்ள சுகம் வந்துடும். அருமையான கர்த்தருடைய, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய அந்த வார்த்தையுடைய இந்த வெளிச்சம் எப்படியா இருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த அதைத்தானே பாருங்க, அந்த வேர்ட் ஆஃப் லைட்ன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே அந்த
ஒரு 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 mercury பல்பினுடைய அந்த வெளிச்சம் எப்படியாக அந்த நாட்களே பிரகாசிக்கிறதோ அதே விதமாகத்தான் கர்த்தருடைய வார்த்தையுடைய பிரகாசம் அப்படியே ஒரு மின்னல் எப்படி தோன்றி மறைகிறதோ அதை விட வேகமாக இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை செயல்படுகிறதை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக அந்த தேவனுடைய வார்த்தை செயல்படுகிற வேளையிலேயே அந்த வார்த்தையை இந்த நாட்களிலே நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிகள் வார்த்தையை அறிந்து வார்த்தையிலே நடந்து வார்த்தையினாலே மற்றவர்களுக்கு இந்த நாட்களிலே ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே விசுவாசிகளை குறித்து இந்த நாட்களை பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப விசுவாசிகளால் நடக்க வேண்டிய அடையாளங்கள் என்னவான்னு சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது, புறப்பட்டு போய் முதலாவது பிரசங்கம் பண்ணுங்க ஐயா. நீங்க பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே நீங்க ஒரு கிராமத்துல 2 கிராமத்துல போறீங்கன்னா நீங்க இந்த பூமியில ஆண்டவர் வருகிறதுக்கு சொல்லி முடிக்க மாட்டீங்க. ஆனா நீங்க சும்மா இருக்காதீங்க, போய் காரியத்தை செய்யுங்க என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறது. அப்ப இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு டெக்னாலஜியில பார்க்கிற வழியிலே அநேக விதமாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் பிரசங்கப்படுகிறது. ரேடியோக்கள் மூலமாய், டிவி மூலமாய் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னுமா இந்த நாட்களில் துண்டு பிரசாரங்கள் மூலமாய், இன்னுமா இந்த நாட்களில் சபை மூலமாய் அநேக விதமாக சுவிசேஷ கூட்டங்கள் மூலமாய் இந்த நாட்களில் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த உலகத்தை நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களை ஏதோ உலகத்திலே எல்லாம் சொல்லி முடித்து என்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே 1/4 பங்கு கூட இந்த நாட்களை இந்த சுவிசேஷம் இந்த நாட்களை போய் சேரவில்லை. இந்த உலகத்திலே இன்னும் நாங்க இருக்கிற இடங்கள்ல எத்தனை கிராமத்துல இந்த நாட்களில் ஆண்டவருடைய காரியம் இந்த நாட்களில் சொல்லி முடிக்கவில்லை. ஆண்டவர்னா தெரியாது இன்றைக்கு அந்த கிராமத்து ஜனங்களுக்கு. யாரப்பா அந்த ஆண்டவர்னு கேட்பாங்க. அவடத்துல வந்தா எனக்கு இந்த வருத்தது சோம்பருமான்னு கேட்பாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் அந்த ஜனங்கள் ஒரு கட்டுக்குள்ள இந்த நாட்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொன்னால் விசுவாசிகளை இந்த நாட்களை உருவாக்குறாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பூமியில எதற்காக வந்தார்? மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கவும் தான் வந்தார். ஆனால் அந்த காரியத்தை கல்வாரில செய்து முடிச்சிட்டார். இப்ப பாருங்க, செய்து முடிச்சவர் ஏன் சீசர்களை உருவாக்க வேண்டும்? தேவையில்லை. அவர் சீசர்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்களிலே அலுவலை முடிஞ்சுதானே, அப்படியே மரித்தார் உயிர்த்தெழுந்தார் அப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டிய காரியமா இருக்கும். ஆனால் அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் எங்க சீசர்களை உருவாக்கினது எப்படி என்று சொன்னால், சீசர்கள் என்று சொல்லி சொன்னால் யார்? அவர்கள் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறவர். அப்ப அதனாலதான் பாருங்கள், அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை முதலா இந்த பெயர் வருவது என்பதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த கிறிஸ்தவர்கள் அங்கே என்ன நடக்கிறது சொன்னால், சீசர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அங்கே தேவனை விசுவாசிக்க வேண்டும். இன்றைய பாருங்க, ஆண்டவர் மறிச்சிட்டார் ஐயா. மறிச்சா பேதுரும் விசுவாசிக்க இல்லை, ஒருவரும் விசுவாசிக்க இல்லை. என்ன செய்தாங்க? எல்லாம் பூட்டி கொண்டு இருக்கிறாங்க. வெளியால போனா எங்களை கொண்டு போடுவாங்க, எங்களையும் சிலுவையில் அடிச்சிடுவாங்கன்னு சொல்லி பாருங்க. இவங்களோட விசுவாசத்தை பாருங்க. ஆனா அந்த பாருங்க, ஒரு பெண் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், மரியாள் அவள் என்ன செய்யறான்னு சொன்னால், என்னதான் காரியம் நடந்தாலும், கழுத்து போனாலும் காய போனாலும் இந்த நாட்களே காலையில் அதிகாலையில் எழுந்து போறாள். எங்க போறாள்? அங்கே கல்லறையிலே போய் என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல போன இடத்துல ஆண்டவரை காணவில்லை. வந்து கேட்கிறாள் அதுல எல்லாரையும் வந்து, ஐயா இந்த ஆண்டவரை என்னுடைய ஆண்டவரை வச்ச இடத்துல வந்து பாத்தீங்களான்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கல ஒரு சத்தம் பெறுகிறது, மரியாளே என்று சொல்லி. அருமையான கதை பாருங்க. அவள் அந்த இடத்துல பார்த்து கேட்கிறாள். யாருன்னு சொன்னா ஆண்டவரிடத்துல ஒரு தோட்டக்காரன் நேற்று தான் அந்த இடத்துல கேட்கிறாள். ஆனா ஆண்டவருடைய வாய்ஸ் அந்த இடத்துல வருகிற வழியிலே பாருங்கள், சத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தை. இந்த வார்த்தை வருகிற வழியிலே அவருடைய இருதயத்திலே பாருங்கள், டக்குன்னு சின்ன ஒரு வெளிப்பாடு ஒன்று வருகிறது. எப்படி என்ன சொன்னா, ரபு நீ என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரை இந்த நாட்களை அங்கே என்ன செய்கிறார்? கிட்ட போற அணைக்கிறதா பாண்ட சொல்ல, என்னை தொடாது, நான் இன்னும் பிதாவிடத்திலே போகவில்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப என்ன காரணம் என்று சொன்னால், கர்த்தருடைய சத்தத்தை இந்த நாட்களை கேட்க வேண்டும். அந்த வாயிலிருந்து வார சத்தம் தான் அந்த வழி, அதாவது வார்த்தை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் சொல்லுகிற அந்த நாட்களிலே கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம், காதோஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், பெண்மானை ஈன பண்ணுகிற சத்தம், கடலை இந்த நாட்களை, அதாவது கடல் அலையை இந்த நாட்களை பாருங்கள் எழும்ப வைக்கிற சத்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த சத்தத்தை நாங்கள் இந்த நாட்களிலே, அந்த சத்தம் தான் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே இருக்கிற இந்த வேத வார்த்தை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு சிலர் சொல்லுவார்கள், பழைய ஏற்பாட்டை வாசிக்காதீங்க ஐயா, புதிய ஏற்பாட்டை வாசிங்கன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படி அல்ல. பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடு இருந்தாலும் சரி, இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே ஆண்டவரோடு இந்த நாட்களில் விசுவாசிகளாக இருக்கிற நாங்கள் பேச வேண்டும்.
ஆண்டவருடைய சத்தத்தை இந்த நாட்களிலே கேட்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பார்த்த காரியத்தின்படி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் அவ் அடையாளம் என்னவென்று சொல்லி பார்க்கிறவர்களிலே விஷத்தை குடிப்பார்கள், அதாவது எப்படி சர்ப்பங்களை எடுப்பார்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையிலே அசுத்தாவிகளை திரட்டுவார்கள், அந்நிய பாஷை பேசுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களை விசுவாசிகள் செய்கிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களிலே அவர்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் இந்த நாட்களிலே மகிமைப்படுகிறதை இங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே கலாத்தியர் புத்தகத்தில் இந்த நாட்களை 3:5 இந்த நாட்களை நாங்கள் பார்த்த வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படியான்னு சொல்லி சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 3:5 அந்த வசனம் சொல்லுகிறது, அன்றியும் உங்களுக்குள் ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் நமக்குள்ளே ஆவியை அனுப்பி அளித்து அது அந்த ஆவி மூலமாய் தன்னுடைய ஆவியானவர் மூலமாய் அற்புதங்களை இந்த நாட்கள் நடக்குது. யார் மூலமாய்? நம் மூலமாய் தான் இன்றைக்கு நடத்துகிற ஆண்டவர். ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடித்துட்டு இந்த நாட்களே போய்விட்டார். ஆனால் நம் மூலமாய்த்தான் இந்த நாட்களே அந்த காரியத்தை இந்த நாட்களிலே அங்கே செய்து கொண்டிருக்கிற தேவனாய் இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி சொல்லி சொன்னால், அந்த ஆவிக்குரிய கிரியைகளை இந்த நாட்களை அவர் நடத்தி கொண்டிருந்து விட்டு மறுபடியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்கள் என்ன செய்தார்? பரமேறி இந்த நாட்களே வேதம் சொல்லுகிற நாட்களே அவர் அப்படியே இந்த நாட்களே போய்விட்டார். அதனால இங்க வேதம் சொல்லுறது, அந்த அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும் அடையாளங்களையும் செய்யும்படியாக தேவன் நம்முடைய கரத்திலே இன்றைக்கு அந்த காரியங்களை இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே வேதத்திலே பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்திகளை பிரசங்கிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விசுவாசிப்பவர்களுக்கு இந்த நாட்களை ரட்சிப்பை அறிவிப்பது மட்டுமல்ல, இந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களில் கொண்டு வர வேண்டும். இயேசு செய்தது போல நாங்களும் இதை செய்ய வேண்டும். அசுத்தாவிகளை துரத்த வேண்டும், புனியாளிகளை சுகமாக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் சொல்லப்படும். எப்படி என்று சொன்னால், இப்படியாக செய்கிற வேளையிலே தான் அந்த தேவனுடைய ராஜ்யம், the kingdom of God, அதாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த நாட்களில் இந்த பூமியிலே கட்டப்படும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அந்த காரியத்தை நாங்கள் செய்வோமா இருந்தால் தான், விசுவாசிகளா இருக்கிற நாங்கள் இன்றைக்கு அவர் தான் செய்ய வேண்டும், இவர் தான் செய்ய வேண்டும் அல்ல. நீ ஆண்டவரை நீ விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இதனால் ஆண்டோட ராஜ்யத்தின் காரியத்தை நீ செய். இந்த நாட்களை ஆண்டோட சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணி இந்த நாட்களை போய் கரங்களை வைத்து நோயாளர்களுக்கு அங்கே ஜெபம் பண்ணி இந்த நாட்களை கர்த்தர் உன்மூலமா இந்த நாட்களை சோமளிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மார்க்கு 16:17-18 வாசித்தபடி விசுவாசிகள் அடையாளங்கள் 2வது பகுதியிலே இந்த நாட்களை ஆண்டவரே வேதம் சொல்லுகிற நாட்களே சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான ஒன்றும் இந்த நாட்களை அவர் சேதப்படுத்தான்னு சொல்லுகிற பிரகாரம் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். இப்படியாக இந்த நாட்கள் இந்த காரியங்களை செய்யும்படியாக விசுவாசிகளை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களையா. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை உங்களை விசுவாசிக்கிறவர்களா இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் அங்கே அறிந்து கொள்ளாதபடி இந்த நாட்களை ஆண்டவரை கத்தாவே இந்த நாளும் அவர்கள் அங்கே அப்படியாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளோடு நீர் பரிசுத்த ஆவியானவரை நீர் பேசும்படியாக செபிக்கிறேன். இந்த ஆண்டவரை இந்த ஒரு நாளா மறுபடியும் மறு ஒலிபரப்பிலே கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை தொடும்படியாக செபிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. மகிமையும் கனமும் துதியும் புகழும் உங்களொருவருக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமணியத்தின் ஊடாக வாழ்த்தி ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களொருவரே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து வைத்தீர்கள். விசுவாசிகளால் நடப்பிக்கக்கூடிய அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழே தேவசை எடுத்து வந்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டருக்கு கூடாக செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவதாக அந்த வார்த்தைகளை கர்த்தர் 100 மடங்கு 1000 மடங்காக விருத்தி செய்ய கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக நாளில் இதே வேளையை சந்திப்போம். அதுவரை இந்த சமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you ஐயா. ஆமேன் ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமேன் ஐயா. ஆமேன் ஆமேன்.